மக்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீட்டுல டிஃபன் என்ன பார்க்கலாம் வாங்க. என்னம்மா செய்ய போறீங்க? நானு கடலைப்பருப்பு வடை செய்ய போறேம்மா. வடைகறி செய்ய போறேன். ம். பூரி, உருளைக்கிழங்கு செய்ய போறேன். இட்லி, தோசை, கேசரி. ஓகே. சூப்பர். காலையில டிஃபன் இதான். பாயாசம் இல்லையா? பாயாசம் பதிலா கேசரி செய்யறோம்மா. கேசரியா? ஓகே. சாப்பாடுனா பாயாசம் செய்யலாம். டிஃபன் தானே பண்றோம். கேசரி வடை. ஓகே. ஜார்ல கடலைப்பருப்பு போட்டேன். அது காஞ்சி மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். கொரகொன்னு அரைச்சிட்டோமா, கொஞ்சம் ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டா நல்லா இருக்கும் வாசனை. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேம்மா. தோசைகள் போட்டுறேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். தோசைகளை இது அடமா தட்டிக்கலாமா? இது வடகரிக்கா? வடகரிக்குமா. இந்த மாதிரி இது பேர் தான் செய்தாப்பட்ட வடகரி. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இத மாதிரி செஞ்சா டேஸ்ட் நல்லா இருக்கும். தட்டி போட்டாவா? தட்டி போட எண்ணெயில பொரிச்சு போடலாம். இது ஒரு டிஃபரெண்ட் டேஸ்ட். ஓகே ஓகே. திருப்பி போட்டுறேன் மாட்டோம். வேகட்டும். இருக்கிற மாவுலாம் தட்டி வச்சிடலாம். பூரிக்கு உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது என்ன பேபி பொட்டேட்டோவா? ஆமாமா, பெருசு வாங்கல, சரி சின்னதே வச்சு பண்ணிக்கலாம்னு விட்டேன். ஓகே ஓகே. வேக வச்சதேன். புது குக்கரா? ஆமா, சின்னது அழகா இருக்குல்ல? ஆமா, குட்டியா. என்ன செய்ய போறேன்? இதுக்கப்புறம் வடைக்கு அரைச்சி வைக்க போறேன். அப்புறம் இட்லி தோசை ஊற்ற போறேன். பூரி மாவு பிசையணும், அது பிசைஞ்சுக்கலாம் லாஸ்ட்ல சுடும் போது. ஓகே. கடலைப்பருப்பு வடைக்கு மாவு அரைச்சி வச்சுக்கிறேன். உப்பு போட்டுடுறேன். பச்சை மிளகாய் 1, 4 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு அரைச்சிக்கிறேன். போட்டுக்கலாமா? இப்போ செகண்ட் ரவுண்டா? செகண்ட் ரவுண்டா. கறிவேப்பிலை புதினா போட்டு அரைச்சிக்கலாம், வாசனையாக இருக்கும். என்ன நான் போயிட்டு அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? ஆமாப்பா, டைம் ஆயிடுச்சுப்பா, சீக்கிரம் செய்யணும்ல. நல்ல கடை கடனை உதிர்த்திக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணு எரியுதும்மா. கண் எரியாம இருக்கு, என்ன பண்ண முடியுமா? கண்ணாடி பொண்ணமாக இருந்தேன் நானே. கண்ணாடி போட்டுனது. வெங்காயம் இந்த கலர் ரெடி பண்ணியாச்சா? நல்லா ரெடி பண்ணிட்டேன். வடைக்கு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் அரைச்சிட்டு, ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக ஒரு பீஸ், கறிவேப்பிலை, கொத்தமல்லி. கறிவேப்பிலை நல்லா பிச்சு போட்டுக்கலாம், பெருசாக இருந்தால் மாட்டோம். தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். குக்கர் போட்டுக்கலாம். வடகரிக்கா? ஆமாம். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சோம்பு கொஞ்சோண்டு, 2 சின்னதாக பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். கல்பாசி 2, பட்டை 2, 4 லவங்கம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம். உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சாச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள்,
போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாமா, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தக்காளி 2 பெரிய தக்காளி சேர்த்து வச்சிடறோமா. வாசனைக்கு புதினா சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கீனி வச்சுக்கிறோமா, அதை போட்டுடுறேன். லேசாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். ஏற்கனவே 4 காஞ்ச மிளகா போட்டு அரைச்சதால ஒரு பச்சை மிளகா போட்டுருக்கோம். காஷ்மீர் சில்லி மட்டும் போட்டுருக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏற்கனவே அதில் உப்பு போட்டாச்சுமா, இதில் 3/4 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கலாம். உதிர்த்து வச்சதெல்லாம் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். அதில் தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேம்மா. 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாமா. உருளைக்கிழங்கு தாளிக்க கடாயை பற்ற வச்சுக்கிறேன். வெயில் ரொம்ப வெக்காடாக இருக்குது ஜெயா, வேத்து ஊற்றுது. ஜூஸ் என்ன வேணுமா? காலையில் சாமி கும்பிட்டு தான் சாப்பிடலாமா. ஓகே, மோர் நடிச்சு தருவா? வேண்டாம், சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கிறேன். சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாமா, வடை வாசமாக இருக்கும். கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நிறைய போட்டால் தான் உருளைக்கிழங்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் 2 கீனி வச்சுக்கிறேன். தக்காளி வேணா சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. ஆனால் இது ஹோட்டல் ஸ்டைலில் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு போட்டுடுறேன், மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு. மஞ்சள் தூள் போட்டு ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுட்டேன். அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை மேலே தூவி விட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம். பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கிறேம்மா, கோதுமை போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி வச்சுக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம். கடலை மாவு ஊற்றினா உருளைக்கிழங்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், கிரேவி திக்காகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். வடகறியும் ரெடி ஆகிடுச்சு, அதுலேயும் கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். இப்போ நம்ம கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடையில் 2 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். 200 கிராம் ரவை சேர்த்துக்கலாம். ரவை கொஞ்சமாக வறுத்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரவை நமக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஃபுட் கலரை தண்ணியில் கலந்து சேர்த்துடலாம். ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலரி விட்ட உடனே 3/4 கப் சர்க்கரை அதில் சேர்த்துடலாம். உங்கள் இனிப்பு கேட்ட சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போட்டு நமக்கு இந்த மாதிரி இலகி வரும். 2 சிட்டிகை ஏலக்காய் பவுடர் சேர்த்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேசரியை. இப்போ நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து கொட்டிடலாம். நெய் மிதக்க கேசரி சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. பூரி சுட எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்படியே இதே வடை சுட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, பூரி போட ரெடி ஆகிடலாமா. ரெடி ஆகிட்டேன்.
சரணா என்ன பண்ற? உருளை பிடிக்கிறேன். நீயும் என்ன பண்ணிட்ட? எங்க அப்பா பூரி விட்டுறாரு, என் தங்கச்சி தோசை சுடுறா, அம்மா வடை சுடுறாங்க. வடை தட்டி போட்டோமா? வடை சுட்டு முச்சாச்சு. சாமி கும்பிட்டுடலாமா? டைம் ஆயிடுச்சு. வாசலில் என் சின்ன பொண்ணு போட்ட கோலம் எவ்வளோ அழகாக போட்டிருக்கா பாருங்கள். கனி காணுதல் நைட்டே ரெடி பண்ணிட்டாங்க. மா, பலா, வாழை, சில்வர் காயின், கோல்டு காயின் எது இருந்தாலும் விற்கலாம். நம்மக்கிட்ட இருந்த காசு சில்லறை காசும் விற்கலாம். உப்பும் மஞ்சளும் வச்சா ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கும், மங்களகரமாகவும் இருக்குங்க. முன்னாடியே அது கூட வைக்கணுங்க. நைட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சுட்டு காலங்காத்தால் அதில் வந்து கண் முழிச்சு பார்த்தா ரொம்ப நல்லது. நாங்கள் எல்லாம் அப்படி தான் பார்த்தோம். பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பூஜை ரூமில் சாமிக்கு பூ போட்டு ரெடி பண்ணதெல்லாம் என் பையன்தான். இவர் தான் எங்கள் வீட்டு குட்டி முருகர். சாமி கும்பிட்டு எல்லாம் போட்டாச்சு. நம்ம செஞ்சதெல்லாம் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்லாம். சஷ்டின்றதால நாங்கள் யாரும் நான்வெஜ் சாப்பிடல, வெஜிடேரியனே செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே தாத்தா பாட்டிக்கும் அம்மா அப்பா இலை போட்டு சாமி கும்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.